ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமில்லாத விஷயம். திரைப்படத்தை வச்சு தமிழ்நாடு அரசியலை யாராவது நிர்ணயம் பண்ணாங்க நினைச்சாங்கன்னா அது தப்பு. ரெண்டு படமும் ஏதோ நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஒரு தமிழ்நாட்டு அரசியலை இது நிர்ணயம் பண்ண போது இதுதான் மக்களுடைய மனநிலையை வெளிப்படுத்துகிறது என்று யாராவது நினைத்தார்கள் என்றால் அரசியலே புரியாதவர்கள் தான் அப்படி பேசுவார். அந்த படமோ அந்த படத்தோட கதையோ அந்த கடையில் இருக்கிற கற்பனையோ என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இரலவெண்ட் இஷ்யூ. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் மரியா அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கு 1967 நேரடி ஆட்சியில் இல்லை. சமீபத்தில் செய்தியாளர்களை சந்திச்ச கார்த்திக் சிதம்பரம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதெல்லாம் கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு அது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொன்னாரு. 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் வந்தா அரசியல் கட்சிகள் விழிப்போடு இருக்காது, பிரச்சனைக்கு உடனடியா பதிலும் கிடைக்காது, மொத்த அரசியலே மெத்தனமா மாறிடும், அது அபாயகரமானதும் கூட அப்படின்னு சொன்னாரு. இதை நான் முழுமையாக எதிர்க்கிறேன். பாராளுமன்ற ஜனநாயக முறையில ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமில்லாத விஷயம். ஏன்னா பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் தான் ஒரு கவர்மெண்ட்டுக்கு மேண்டேட் இருக்கு. மெஜாரிட்டி போயிருச்சுன்னா புதிதாக வேற யாராவது மற்றவர்களுடைய ஆதரவோடு மெஜாரிட்டி உருவாக்க வேண்டும், இல்லாவிட்டி தேர்தலை சந்திக்க வேண்டும். ஜனாதிபதி முறையில் இருக்கிற ஆட்சியில தான் பிக்ஸ்டு டேர்ம் கவர்மெண்ட் இருக்க முடியும். ஒரு பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில பிக்ஸ்டு டேர்ம், அதாவது நம்ம வெஸ்ட்மின்ஸ்டர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நம்ம ஃபாலோ பண்றோம், அங்க பிக்ஸ்டு டேர்ம் கவர்மெண்ட் இருக்க முடியாது. அதனால இது என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அரசியல் சாசனத்துக்கு நம்மளுடைய ஆட்சி முறைக்கு எதிரானது. இரண்டாவது, ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்தாக்க என்னமோ செலவு கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய செலவெல்லாம் இந்தியாவில் ஆகிறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு 5-6 தேர்தல் நடப்பது நல்லது. ஒரு 30 மாநிலங்கள் இருக்கிறது, ஒரு ஆண்டுக்கு சராசரியா 3-5 மாநிலத்துக்கு தேர்தல் வரும். அது வர தப்பே கிடையாது. அடிக்கடி தேர்தல் வர்றதுனாலதான் மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும். அரசியல் கட்சிகள் கொஞ்சம் விழிப்போடு இருப்பார்கள். 5 ஆண்டுக்கு ஒரு முறைதான் தேர்தல் வருகிறது என்றால் அரசியல் கட்சிகள் விழிப்போடு இருக்க மாட்டார்கள். ஆட்சியில் இருப்பவர்கள் ஒரு மெத்தன போக்கோடு இருப்பார்கள். மாநில தேர்தலின் மூலமாக கூட சில சமயம் மக்கள் மத்திய அரசாங்கத்திற்கு சில பாடங்களை புகட்டுவார்கள். அடிக்கடி தேர்தல் வருவதன் மூலமாகத்தான் என்னை பொறுத்தவரை மக்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த முடிகிறது. பராசக்தி ஜனநாயகனை பத்தி கேள்வி கேட்டதுக்கு, ஒரு திரைப்படத்தை வச்சு அரசியலை கணிக்கிறது தப்பு, அப்படி செய்யறது புரிதல் இல்லாத விஷயம் அப்படின்னு சொன்னாரு. 2 படத்தையும் நான் பாக்குறதா இல்ல. திரைப்படத்தை வச்சு தமிழ்நாடு அரசியலை யாராவது நிர்ணயம் பண்ணாங்க நினைச்சாங்கன்னா அது தப்பு. ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் தமிழ்நாடுக்கு முதலமைச்சர் ஆயிருப்பார். அவர் படம் நிறைய ஓடிச்சு ஒரு காலத்தில். அதனால திரைப்படத்தை வச்சு நீங்க என்னமோ தமிழ்நாடு அரசியலையோ தமிழ்நாடு நரேட்டிவையோ மக்களுடைய எதிர்பார்ப்பையோ மக்களுடைய மனநிலையோ யாராவது வெளிப்படுத்தலாம் நினைச்சாங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் புரிதல் இல்லாமல் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்றுதான் என்னுடைய அர்த்தம். இது என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் படம் எடுத்திருக்காங்க. அவர்களுக்கு லாபமோ நஷ்டம் வரதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இது எந்த நரேட்டிவையும் செட் பண்ண போறதில்ல. அந்த 2 படத்தையும் நான் பாக்குறதாவும் இல்ல. பராசக்தி படத்துல காங்கிரஸ் செஞ்ச துரோகத்தை காட்சிப்படுத்தியிருக்காங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, படம் எப்பவுமே ஒரு பொழுதுபோக்கு தான், அவ்வளவுதான். அது சினிமாவா பார்க்கணும், அரசியலா பார்க்கணும். இந்த 2 படங்களையும் நான் பாக்குற மாதிரியும் இல்ல அப்படின்னு பதில் சொன்னாரு. இது ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்டா? இது ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்டா? திரைப்படத்தில் வர்றது ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்டா? என்ன சிறந்த ஹிஸ்டாரியன்ஸ், அதாவது சரித்திரத்தை படித்தவர்கள், சரித்திரத்தில் ஆராய்ச்சி பண்ணவர்கள் இதை விளக்கி இருக்கிறார்களா? அதனால தயவு செய்து ட்ரிவியலைஸ் பண்ணாதீங்க பாலிடிக்ஸ். 2 ஒரு 3 மணி நேரம் படமோ எனக்கு எவ்வளவு நேரம் கூட தெரியாது. 2 படமும் ஏதோ நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஒரு தமிழ்நாட்டு அரசியலை இது நிர்ணயம் பண்ண போது இதுதான் மக்களுடைய மனநிலையை வெளிப்படுத்துகிறது என்று யாராவது நினைத்தார்கள் என்றால் அரசியலே புரியாதவர்கள் தான் அப்படி பேசுவாங்க. பொங்கல் விழா கூட நடத்தினா ஆஸ்கர் கூட அதுக்கு ரெக்கமெண்ட் பண்றான். அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. இது இரலவெண்ட் இஷ்யூ. அந்த படமோ அந்த படத்தோட கதையோ அந்த கடையில் இருக்கிற கற்பனையோ என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இரலவெண்ட் இஷ்யூ. இன்னைக்கு இரலவெண்ட் இஷ்யூனா நிறைய இருக்கு பேசுறதுக்கு. நீங்க தெருநாய் பிரச்சனை ரெலவெண்ட் இஷ்யூ, ரேபீஸ்ல செத்து போறவங்க ரெலவெண்ட் இஷ்யூ, ரோட்ல குப்பை வராது ரெலவெண்ட் இஷ்யூ, படிச்சவனுக்கு வேலை கிடைக்காது ரெலவெண்ட் இஷ்யூ, காலேஜுக்கு போற ஃபீஸ் அதிகமா இருக்கு அது ரெலவெண்ட் இஷ்யூ. படம் கலெக்ஷன் ஆகுதா கலெக்ஷன் ஆகலையா, அதுல இருக்கிற கற்பனை சீன் எப்படி இருக்குன்றதெல்லாம் ரெலவெண்ட் இஷ்யூவே கிடையாது என்னை பொறுத்தவரை. எந்த படத்தையும் தடை பண்ண வேணாம். மக்களுக்கு நல்லா தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு தெரியும். அதனால சொல்றேன், இதுக்கெல்லாம் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேண்டிய விஷயமே கிடையாது.
இப்போ படம் பார்க்குறவங்க போய் பார்ப்பாங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு பொழுதுபோக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல எந்த ஒரு சீரியஸ்னஸும் இந்த 2 படத்துக்கும் கொடுக்க தேவையில்லை. நான் 2 படத்தையும் பார்க்கறதாவும் இல்லை. சமீப நாட்களா ஆட்சியிலும் வந்து அதிகாரம் பண்ற ஒரு கூட்டணி விவகாரத்துல ஒரு மிகப்பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. குறிப்பா மாணிக்கம் சமீப காலமே கிடையாது. எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கும் யதார்த்த எதிர்பார்ப்பு. எதுக்கு அரசியல் கட்சி நடத்துறோம்? எங்களுடைய பிரதிநிதிகள் தேர்தலில் நிக்கணும், எங்க பிரதிநிதிகள் தேர்தலில் வெற்றி பெறணும். அப்படியே கணிசமானவர்கள் வெற்றி பெற்ற ஆட்சியில் அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும். இதுக்கு தானே அரசியல் கட்சி இருக்கு. இது ஒன்றும் புதிதான சிந்தனையோ ஒரு ஒரிஜினல் தாட்டோ உலகத்தில் யாருக்குமே உதிக்காத சிந்தனையும் இந்த அரசியல் கட்சிக்கு வரலையே. எல்லா அரசியல் கட்சியும் அதுக்கு தானே ஜனநாயகத்தில் தேர்தலில் நிக்கிறோம். ஆட்சியில் அதிகாரம் பங்கு கேட்காம இந்த ஆட்சியில் யாருமே கேட்கல. இந்த ஆட்சியில் அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு. வருகின்ற தேர்தலில் வருகின்ற எதிர்பார்ப்பை எல்லா அரசியல் கட்சி தான் சொல்றாங்க. எந்த அரசியல் கட்சி எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் வேண்டாம்னு சொல்லிட்டு தேர்தலில் நிக்கிறாங்க? அப்படி நின்னா நாங்க ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப்பா மாறிடுவோம். ஏன்னா தேர்தலில் நிக்கிற அத்தனை பேருக்கும் அதே எதிர்பார்ப்பு தான். இது ஒரு புதிய சிந்தனையோ யுனிக் சிந்தனையோ ஒரு ஒரிஜினல் சிந்தனையோ கிடையாது. எல்லாருக்கும் இருக்கிற யதார்த்த சிந்தனை தான். வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மனநிலை காங்கிரஸ் இது ஒண்ணு என்ன, இது என்ன கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் மாதிரியா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கு 1967 நேரடி ஆட்சியில் இல்லை. எங்களுக்கு 1967 பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. சில சமயம் வாய்ப்புகள் வந்துச்சு, வாய்ப்புகளை நழுவி விட்டோம். கட்சியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? எங்க கட்சி ஜெயிக்கணும், எங்க கட்சி ஜெயிச்சா எங்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு வேணும், இல்ல நேரடியாகவோ இல்லைன்னா முழுமையாகவோ இல்லைன்னா பார்ட்டாவோ வேணும். இது யதார்த்தம் ஒன்று. இது ஒன்றும் ஒரு யுனிக்காகவோ ஒரு ஒன்றும் புதுமையான கருத்தே கிடையாது. இதுல என்ன வாட் இஸ் நியூ அபவுட் திஸ்? எந்த பார்ட்டிக்கு இந்த எண்ணம் இல்லை? ஏதாவது அரசியல் கட்சிக்கு, தேர்தலை சந்திக்கின்ற அரசியல் கட்சிக்கு இந்த எண்ணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? உலகத்திலே சொல்ல முடியுமா? இது ஒன்றும் ஒரு ஸ்டிக்கிங் பாயிண்ட் கிடையாது. ஸ்டிக்கிங் பாயிண்ட் கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும், தேர்தலை சந்திக்க வேண்டும், எங்களுக்கு கணிசமான உறுப்பினர்கள் எங்களுடைய சார்ந்தவர்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டும், எங்கள் கூட்டணி வெற்றி பெற வேண்டும், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும். அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம். இது ஒன்றும் ஒரு ஸ்டிக்கிங் பாயிண்டா இன்னைக்கே ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டினோ கிடையாது. இருக்கிறது 234. எல்லாருக்கும் ஆசை நிறைய. ஆனா 234 நாங்க அடங்கிக்கணும். 234 எப்படி அடங்கிக்கணும்ன்றது போதான் தெரியும். ஆனா யாரா இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். ஆனா ரியலிஸ்டிக்கா இருந்துதான் கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கணும். மொத்தத்துல சினிமாவை வச்சு அரசியல் கணக்கு போடுறது தப்பு, ஒரு தேர்தலை வச்சு ஜனநாயகத்தை கட்டுப்படுத்த நினைக்கிறதும் தப்பு. ரெண்டுமே நடைமுறைக்கு ஒத்து வராது அப்படின்னு சொன்னாரு.